நம்ம மனசார ஒரு விஷயத்த முருகப்பெருமான்ட்ட வேண்டணும் அப்படின்னா, அது நியாயமான கோரிக்கையா இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த உதாரணம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோவை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. வெல்கம் டு திஸ் செகண்ட் எபிசோட் ஆஃப் மலேசியா சீரிஸ். நீங்கள் யாராவது மலேசியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த சீரீஸாகவும் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டே 2ல் நம்ம இன்றைக்கி போனது தான் வந்து பத்து கேவ்ஸ். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் எல்லோ கலரில் அப்படியே கம்பீரமாக நின்றுட்டுருக்கிற இந்த முருகப்பெருமானை பார்த்து சேவிச்சுட்டு தான் வந்து நம்ம மேலே கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லாக ரெயின்போ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிற இந்த 272 ஸ்டெப்ஸையும் தாண்டி ஏறி போகிறது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னா, வழிநெடுக்க இந்த குரங்குகளோட சேஷ்டைகள் வந்து ரொம்பவே அதிகம். அவங்கள்ட்ட இருந்து நம்மளோட ஹேண்ட்பேக்கு, வாட்டர் பாட்டிலு, ஜூஸ் பாட்டில், நம்ம ஸ்நாக்ஸு இதெல்லாத்தையுமே வந்து சேஃப்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது வந்து இன்னுமே ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. இவ்வளோ டாஸ்க்கு இந்த சேலஞ்ச் எல்லாம் தாண்டி தான் வந்து முருகப்பெருமானை நம்ம தரிசிக்க போகணும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் மாதிரி ஒரு பிஸியான இருக்கிற சிட்டியில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அந்த மலைக்கு நடுவில் அந்த முருகப்பெருமானை பார்த்து ரசிக்கிறது வந்து அவ்வளோ பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த மலேசியா முருகன் கோயிலுக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சன்னதியில் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக நடந்த மகா கந்தசஷ்டி அப்போ நான் விரதம் இருந்து அவர்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிட்டேன். முருகா, என்னை மறுபடியும் வந்து உன் சன்னதிக்கு மலேசியாவில் வந்து உன் சன்னதிக்கு வந்து நான் வழிபடணும், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு நான் மனசார வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டினது என்னமோ அவர் காதில் உடனே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரீசெண்டாக இப்போ நான் போயிட்டு வந்த அந்த மலேசியா ட்ரிப் வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் சடன் பிளான். நான் நினச்சி கூட பார்க்கல, திருப்பி வந்து நான் முருகப்பெருமான் சன்னதிக்கு போய் வந்து நான் அவரை வழிபடுவேன் அப்படிங்கிறது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. உடனே பேசி உடனே கிளம்புனது தான் வந்து இந்த மலேசியா ட்ரிப். அதனால தான் சொன்னேன், முருகப்பெருமான்கிட்ட மனசார ஒரு விஷயத்த வேண்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த உதாரணம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக முருகன் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மேலே மறுபடியும் ஒரு 40 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அங்கே ஏறி போனோம் அப்படின்னா வள்ளி தெய்வானையோட அழகாக வந்து காட்சி கொடுப்பாரு. அந்த முருகனை வந்து நீங்கள் நேரில் வந்து தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வழியாகவே வந்து பார்த்துக்கோங்க. அவரோட ஃபேஸை வந்து நான் உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார். இந்த மழைக்கு நடுவில் வந்து அழகான ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த முருகப்பெருமான் உட்காந்து காட்சி அளிக்கிறது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. அந்த வைப்போடையே வந்து நியூ இயர்க்கான ப்ரேயர்ஸையும் அவர் முன்னாடி வச்சுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த தடவை இந்த கோயிலுக்கு வந்ததில் கூடுதல் சந்தோஷம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் சன்னதி முன்னாடி உட்காந்து அவரை பற்றின ஒரு பாடலை வந்து என்னால் பாட முடிஞ்சது. மன நிறைவாக மன திருப்தியோட இந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு அவர் சன்னதி முன்னாடியே உட்காந்து அவரை போற்றி வந்து ஒரு பாடல் பாடினது வந்து எனக்கு ரொம்பவே வந்து மன திருப்தியாக இருந்துச்சு. சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நிறையா வந்து புறாக்கள் இருக்கும். அங்கே வந்து அந்த புறாக்களை வந்து அப்படியே பார்த்து ஃபோட்டோ மட்டும் எடுக்காமல் அவங்களுக்கும் வந்து ஏதாவது ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லது. அங்கே வந்து நிறையா வந்து இந்த கோதுமை தான் வந்து இந்த புறாக்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நாங்களும் வாங்கி இந்த புறாக்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மலேசியா சீரிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை video. Keep supporting my channel.